ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சீனஸ் கைவண்ணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கேப்சிகம் தக்காளி சாதம் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கையளவுக்கு நிலக்கடலையை வறுத்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு தாளிப்பு போடுறோம். கடுகு வெடிச்சிடுச்சு. கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அந்த 3 தக்காளி போடுறோம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை நல்லா மசிகிற மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை இப்போ குக் பண்ணணும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும். அது கழுவி வச்சுருக்கேன். ஒரு 3 கேப்சிகம், அதை இதில் போட்டுக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற நிலக்கடலை, இதை ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த தக்காளி சாப்பாடு, கேப்சிகம் தக்காளி சாப்பாடுக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இது குக்கரில் சாதம் வடிக்காமல் குக்கரில் வைக்காமல் கஞ்சி வடித்து சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் தக்காளி சாதம் பண்ணுறப்போ உதிரியாக வரும். ஸோ இப்போ இந்த மிக்சரை அது கூட கலக்க போகிறேன். இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இப்போ இதை கலந்தால் சூப்பரான ஸோ
சூப்பரான கேப்சிகம் தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கேப்சிகம் பீசஸ் எல்லாம் அப்படியே குக்காய் மேலே தெரியுது. ஸோ இது வந்து லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். இது கூட அப்பளம் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பொழுதும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.